வாங்க. எல்லாம் அந்த கோடைக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் மில்க் போடுவோம். ஏன்னா இப்போ காஃபி டீயெல்லாம் அதிகம் சாப்பிட வேண்டாம், எப்போதுமே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். இப்போ அதனால் இந்த கோடையில் நம்ம பால் கலந்து சாப்பிட்றதுனா ரோஸ் மில்க்கு, இல்லை மற்றபடி நம்ம சர்பத்து கூட சாப்பிட்லாம் வெறுசாவே. நான் என்ன பண்ண போகிறேன், பால் கலந்து ரோஸ் மில்க் தான் தயாரிக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்களா, இதுதான் நல்ல சிரப்பு, குணங்குடி தாசன் சிரப்புன்னு போட்டிருக்கு, ரோஸ் எசன்ஸ் உள்ளது. இதுலேயுமே கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருப்பாங்க, அப்படி தான் இது நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் அதை ப்ரிசர்வேட்டிவ்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இது நமக்கு நேச்சராக உள்ளது பாதாம் பிசின்னு. இதை இந்த நெஞ்செரிச்சல் உள்ளவங்க, வயிற்று புண்ணு உள்ளவங்களாம் இந்த பாதாம் பிசினை நம்ம தினந்தோறும் இந்த மாதிரி நாள் நைட்டே ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அதை ஊற போட்டாச்சுன்னா இந்த மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. இதில் ஒரு ஸ்பூன் அப்படியே வாயில் எடுத்து போட்டுக்கிட்டால் கூட போதும், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதெல்லாம் தயார் பண்ணி தான் குடிக்கணும்னு இல்லைங்க. ஒரு ஸ்பூனு இந்த பாதாம் பிசினை எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதுமானது, அந்த அளவு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு தேவையானது கொஞ்சம் தான் ஐஸ் இருக்குதுல்ல, ஏன்னா ஐஸுன்னு அதிகம் போட்டுக்க போகிறதில்ல. நேற்று எடுத்து போட்டு வச்சேன், ஆனால் எல்லாமே தண்ணியாக இருக்குது. இது மட்டும்தான், இந்த பால்ஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு, ஏதோ கொஞ்சோண்டு கிடச்சிருக்கு. இதை போட்டுக்கலாம். அடுத்து சர்க்கரை. நம்ம இப்போது இந்த மில்கில் கொஞ்சம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தான் போட போகிறோம். பண்ணால் பார்த்திங்களா, நாட்டு சர்க்கரை நிறையா பாலில் போட்டாலும் பால் திரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சமாக தான் பால் எடுக்கணும். இந்த நாட்டு சர்க்கரை போட்ட பாலை திரும்ப நம்ம ரீஹீட் பண்ணோன்னு வச்சுங்களேன், சடக்குன்னு அப்படியே கடும்பு மாதிரி வந்துடும், அது ஒன்றுக்குமே செய்யாமல். அதனால் ரொம்ப கவனமாக தான் இதை கையாளணும். இதை போட்டு ஆற்றியாச்சு. அடுத்து நமக்கு தேவையான அளவு இந்த ஐஸ் எல்லாம் தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் இன்னும் இருக்குங்க, இது போதுமானது. ஐஸு தண்ணியை போட்டுக்கோங்க. இது போட்டாச்சா. அப்புறம் இந்த இப்போ பாதாம் பிசின் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், நல்லா நிறையாவே போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும். இது எதுக்குன்னா திக்னஸ் கொடுக்கும். நல்லா இந்த பாலில் அந்த மேலே கிடந்த சர்பத்துலாம் கூட போட்டிருப்பாங்க. அது சர்பத்துலாம் இன்னொன்று போடுவாங்க, நன்னாரி போடுவாங்க. இன்னொன்று என்னென்னா, இது அந்த சிரப்பை ஊற்றிக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிட்டேன். இப்போ சர்க்கரையும் போட்டாச்சு, பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் அவ்வளோவே தான். நம்ம டீ தூள் போட்டு கொதிக்க விட்டு பண்ணி செஞ்சு அதுக்கு ஒரு அந்த ப்ராசஸிங்க்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிரும். காஃபி போடுறதுனால அப்படி தான். இது சட்டுனா அப்படியே காய்ச்சி அப்படியே போட்டு தான் ரோஸ் மில்க்கு. ஆனால் அந்த கடையில் ரோஸ் மில்க்கு வேறு ஏதாவது கலந்து விடுவாங்க. உண்மையான ரோஸ் மில்க்குங்கிறது இப்படி தான் இருக்கணும். நம்ம நாட்டு சக்கரை போட்டால் அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்படி தான் பருகணும். சூப்பரில். இதை அப்படியே குடிச்சிக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த வெயில் கடுமையை போக்குறதுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸே சாப்பிடுங்க, இல்லைன்னா பழ ஜூஸ்களை சாப்பிட்டுக்கலாம். நன்றி.